இந்த கைது சம்பவம் என்ன? 110 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான குஷ் மற்றும் ஹேஷ் போதைப் பொருட்களுடன் 22 பிக்குகள் நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களான பிக்குகள் தாய்லாந்தின் தாய் ஏர்வைஸ் விமானம் மூலம் நேற்றிரவு 10:10க்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. விசாரணையில் வெளியான தகவல்கள் என்ன? இந்த குழுவில் 3 இதற்கு முன்னரும் பாங்காக் நகருக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டுள்ளமை போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஒவ்வொருவரினதும் பயணப்பைகளில் தலா 5 கிலோகிராமுக்கும் அதிகமாக மொத்தமாக 120 கிலோகிராமுக்கும் அதிகமான குஷ் மற்றும் ஹேஷ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவர்கள் கொண்டு வந்த பயணப்பைகளில் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் பல்வேறு இனிப்பு பண்டங்களுடன் மறைத்து வைத்து குறித்த போதைப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. 19 முதல் 28 வயது கிடைப்பட்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் அம்பாறை, ஹொரணை, பொரலஸ்கமுவ, வாதுவ, வரகாபுல, பிலியந்தலை, ஹோமாகம, அத்துரலிய, அம்பலாங்குட, உடிஸ்பத்துவ, மடப்பாத்த மற்றும் பலாங்குடை ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களாவர். இவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பியதாக கூறப்படும் பிரதான பிக்கு ஒருவர் கம்பஹா மேகஹாவத்த பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 22 பிக்குகளையும் 7 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். 3 பீடங்களினதும் மகாநாயக்க தேரர்கள் விசேட அறிக்கையொன்றை விடுத்துள்ளனர். தந்திரோபாயமாகவும் திட்டமிட்ட ரீதியிலும் இளம் பிக்குகளை சட்டவிரோத செயல்களுக்கு தூண்டும் போதைப்பொருள் வலையமைப்புகள் மற்றும் போதைப்பொருள் விநியோகஸ்தர்கள் தொடர்பில் துரித விசாரணைகளை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு பாதுகாப்பு பிரிவினர் விரைந்து செயற்பட வேண்டும் என 3 பீடங்களினதும் மகாநாயக்க தேரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காவி உடையை தவறாக பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு பிக்கு என்ற போர்வையில் குழுவொன்றினால் முன்னெடுக்கப்பட்ட புத்த சாசன விரோத சட்டவிரோத செயல்களை 3 பீடங்களின் மகாநாயக்க தேரர்களும் வன்மையாக கண்டிப்பதாக அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புத்த சாசன விரோத மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட தேரர் என்ற போர்வையில் செயற்பட்ட நபர்கள் தொடர்பில் உண்மைகளை கண்டறிந்து அவர்களை சாசனத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மகாநாயக்க தேரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரர், அஸ்கரிய பீடத்தின் மகாநாயக்கர் வரகாகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரர், இலங்கை ராமஞ்ச பீடத்தின் மகாநாயக்க தேரர் மகுலேவை விமல தேரர், இலங்கை அமரபுர பீடத்தின் மகாநாயக்கர் கரகுட உயங்குட மைத்ரிமூர்த்தி தேரர் ஆகியோரின் கையொப்பங்களுடன் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை சமூகத்தில் பிக்கு ஒருவருக்கு இருக்கும் பாரம்பரிய கௌரவம் மற்றும் அங்கீகாரத்தையும் புனிதமான காவி உடை மீது பௌத்தர்கள் கொண்டுள்ள தூய பக்தியையும் தவறாக பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்த சட்டவிரோத செயலுடன் தொடர்புடைய அனைத்து போலி பிக்குகளுக்கும் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவி உடையையும் சாசன அடையாளத்தையும் தவறாக பயன்படுத்தி இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் போலி பிக்குகள் தொடர்பில் எதிர்காலத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களை சாசனத்திலிருந்து நீக்குவதற்கான முறையான பொறிமுறையை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த சம்பவம் மீண்டும் உணர்த்துவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அரசு இயந்திரம் உடனடியாக தலையிடுவது அத்தியாவசியமானது என மகாநாயக்க தேரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தவிர ஒவ்வொரு இளம் பிக்கு தொடர்பிலும் தொடர்ச்சியான அவதானத்துடன் செயற்படுமாறும் சாசனத்துக்கு விரோதமான ஏதேனும் செயல்களில் அவர்கள் ஈடுபடுவது அவதானிக்கப்பட்டால் அது தொடர்பில் ஆராய்ந்து அந்த இளம் பிக்குகளை நல்வழிப்படுத்துவதற்கு தேரர்களும் தொடர்ச்சியாக செயற்பட வேண்டும் எனவும் மகாநாயக்க தேரர்கள் அந்த அறிக்கையில் அறிவுறுத்தியுள்ளனர்.